இன்வெர்டட் நிப்பிள் அதுல வந்து சிரிஞ்சு சக்ஷன் அதை கரெக்ட் பண்றதுக்கு சிரிஞ்சு சக்ஷன் டெக்னிக் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை பத்தி நான் இந்த வீடியோல நான் சொல்றேன். ஹாய், ஐ எம் டாக்டர் கோவர்தினி ஃப்ரம் கோ காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர், கோயம்புத்தூர். அதாவது இன்வெர்டட் நிப்பிள்ல வந்து 3 கிரேட் இருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் பாத்தீங்கன்னா மைல்டு ஃபார்ம், அதாவது நிப்பிள் வந்து உள்ள போய்க்கும், அதுவாவே வெளியிலயும் வந்துக்கும். இது வந்து கிரேட் 1. கிரேட் 2 பாத்தீங்கன்னா உள்ள போன மாதிரி தான் எப்பவுமே இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம வெளியில இழுத்து விட்டோம்னாலோ அல்லது ப்ரெஸ் பண்ணோம்னாலோ நிப்பிள் வெளியில வரும். இது வந்து கிரேட் 2. இன்னொன்று சிவியர் வெரைட்டி, அதாவது கிரேட் 3 பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் வெளியில எடுத்து விட்டாலுமே சக் பண்ணாலுமே அது வெளியில வராது. இது வந்து கிரேட்ஸ் ஆஃப் இன்வெர்டட் நிப்பிள். இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஓரளவு செகண்ட் டிகிரி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிரிஞ்சு சக்ஷன் டெக்னிக் வச்சே நம்ம இந்த இன்வெர்டட் நிப்பிள ஓரளவுக்கு கரெக்ட் பண்ண முடியும். சிரிஞ்ச் சக்ஷன் டெக்னிக் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப யூஸ்வலா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிரிஞ்ச் இது வந்து நார்மலா இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு யூஸ் பண்ற சிரிஞ்சு. இதுல வந்து நம்ம வந்து இந்த பிஸ்டனை எடுத்துட்டோம்னா இந்த பார்ட் தனித்தனியா இருக்கும். இதுல என்ன பண்ணணும்னா நம்ம இந்த டிப் இருக்கு இல்லையா, நீடில் கனெக்ட் பண்ற இடம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். அந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ண அப்புறம் பாத்தீங்கன்னா சிரிஞ்சு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இப்ப அந்த நீடில் கனெக்ட் பண்ற ஹோல் வித் அந்த மேல பார்ட்ட கட் பண்ணி எடுத்துச்சு. இது வந்து இப்படி இருக்கும். இப்ப யூஸ்வலா சிரிஞ்சுக்கு வந்து இப்படி நம்ம போட்டு அழுத்துவோம் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு. ஆனா என்னன்னா இப்ப நம்ம அந்த டிப்பை கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை இப்படி இந்த பிஸ்டனை இப்படி ரிமூவ் பண்ணிட்டு இந்த மேல் பக்கமா இந்த பிஸ்டனை இதுக்குள்ள போட்டுட்டு இப்ப என்ன பண்ணணும்னா இந்த பார்ட் இருக்கு இல்லையா, பிளாட்டான பார்ட், இந்த பார்ட்டை வந்து அந்த உள்ள போன நிப்பிள் மேல வச்சுட்டு இப்ப இந்த இடத்துல உள்ள நிப்பிள் போயிருக்கு அப்படின்னா இந்த நிப்பிள் மேல இப்படி வச்சுட்டு நாம வந்து இந்த பிஸ்டனை வெளியில இழுக்கும் போது உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அதாவது இந்த டிப்பை நிப்பிள் மேல வச்சுட்டு இந்த பிளாட்டா இருக்கிற பார்ட்டை நிப்பிள் மேல வச்சுட்டு உள்ள போயிருக்கிற நிப்பிள் மேல வச்சுட்டு இப்படி நம்ம இழுக்கும் போது நீங்க இழுத்து பாத்தீங்கன்னா தெரியும் வந்து ஸ்கின்ல ஒரு நெகட்டிவ் ப்ரெஷர் வந்து டெவலப் ஆகும். அது வந்து அந்த நிப்பிளை வந்து வெளியில கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். யூஸ்வலா இன்வெர்டட் நிப்பிள் ஏன் வருது அப்படின்னா அந்த மில்க் டக்ட்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ராக்ட் ஆயிருக்கிறதுனாலதான் வரும். அந்த கண்ட்ராக்ட் ஆகுறது எதனாலன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இந்த கண்ட்ராக்ட் ஆன மில்க் டக்டை இந்த மாதிரி சிரிஞ்ச் சக்ஷன் டெக்னிக் பண்றது மூலியமா ஓரளவுக்கு நம்ம வந்து அந்த கண்ட்ராக்ஷனை ரிலீஸ் பண்ண முடியும். இது எதுக்காகனா மெயினா பாத்தீங்கன்னா நம்ம சர்ஜரியில இருந்து அவாய்ட் பண்ணலாம் ஒண்ணு. இன்னொன்னு ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ண, அதாவது அன்மேரிட் கேர்ளா இருப்பாங்க அல்லது மேரேஜ் ஆகிருக்கும் அல்லது இன்னும் பேபி பிறக்காம இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற கேர்ள்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து நம்ம சர்ஜரி பண்ணி மில்க் டக்டை கட் பண்ணி கொண்டு வரும்போது அவங்களால பிரஸ்ட் ஃபீட் பண்ண முடியாம போகலாம். அதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி சிரிஞ்ச் சக்ஷன் டெக்னிக் ரிப்பீட்டடா ஒரு நாளைக்கு காலையில ஒரு 10 to 15 டைம்ஸ், நைட் ஒரு 10 to 15 டைம்ஸ் இதை கண்டினியூஸா பண்ணாங்கன்னா அந்த கண்ட்ராக்டட் மில்க் டக்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகி நிப்பிள் வந்து வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் பேபி எல்லாம் பிறந்து பிரஸ்ட் ஃபீட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வேணா பர்மனெண்டா சர்ஜரி பண்ணி அந்த மில்க் டக்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இன்வெர்டட் நிப்பிள் கரெக்ஷன் பண்ணலாம். இது வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் மெத்தட். அதாவது இது மூலியமா சர்ஜரியும் அவாய்ட் பண்ணலாம், அதே சமயத்துல பிரஸ்ட் ஃபீடிங்கையும் ப்ரிசர்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.